கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவரின் நாட்களிலே அதிசயங்களை காண பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வசனம் உண்டல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்மை பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் நடுவே நம்மை பலப்படுத்த கிறிஸ்து இயேசு போதுமானவர். தொடர்ந்தவருடைய பலத்தில் பிரயாணிப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுவரை நடத்தின ஆண்டவர் நிச்சயம் இனிமேலும் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் இந்த நாட்களில் மேன்மையான காரியங்களை நடப்பித்து கொடுப்பாராக. கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கர்த்தர் வழி நடத்துங்க. கிருபையாய் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து ஆழங்களை அறிந்து பிரயாணிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களில் அதிசயங்களை காண பண்ணுவாராக. 7 என்று சொன்னவுடனே அநேக விஷயங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது உண்டு. 7 என்றாலே நிறைவை காண்பிக்கிறது, சம்பூர்ணங்களை காண்பிக்கிறது. ஆமாம், 7 ஆதியாகம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது பல இடங்களில் எல்லா இடங்களிலும் 7 என்கிற காரியத்தை மையப்படுத்திய வேத புஸ்தகம் நகர்வதை பார்க்க முடிகிறது. கவனிக்கணும். 7 என்றால் எனக்கு தனிமையில் எனக்கு நினைவு வருகிற விஷயம், 7ஆம் மாதம் 31 நாட்கள் உண்டு. 7வது மாதத்தில் எத்தனை நாட்கள் உண்டு? 31 நாட்கள் உண்டு. நான் ஜெபிப்பது உண்டு, நான் இப்படி பிரசங்கிப்பதும் உண்டு. 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை ஜெயித்த யோசுவாவை போல கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் 31 ஜாதிகளையும் 31 ஜாதிகளையும் ஜெயிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாரா. திரும்ப சொல்றேன், 7வது மாதம் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் யோசுவா ஜெயித்தது போல இந்த 7வது மாதம் 31 நாள் முடிவதற்குள்ளாய் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் ஜெயம் கொண்டு, ஆமா, பல கோத்திரங்களுக்கு நன்மையாய் பலருக்கும் விடுதலையாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் கர்த்தர் மாற்றுவாராக. 2.5 கோத்திரங்களுக்கு மோசே பாகப்பிரிவினை செய்து முடித்தான். மீதமுள்ள 9 கோத்திரங்களுக்கு பாகப்பிரிவினை செய்கிற பெரிய உத்தரவாதம் யார் மேல் வைக்கப்பட்டது? இந்த யோசுவாவின் மேல் வைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய ஒரு பெரிய யுத்தம், 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் மேற்கொள்ள வேண்டும். அவன் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் மேற்கொண்டால் மாத்திரமே மீதமுள்ள 9 கோத்திரங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாக பிரிவினை சுதந்திரம் கிடைக்கும். ஆக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் யோசுவாவை கொண்டு ஜெயித்தது போல இந்த 7வது மாதம் 31 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளை ஒவ்வொரு ராஜாக்களையும் மேற்கொள்கிற ஒவ்வொரு தந்திரங்களையும் மேற்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லுங்க, இந்த 7வது மாதம் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் யோசுவா ஜெயித்தது போல இந்த 7வது மாதம் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் ஜெயிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி இந்த 31 நாட்களும் 31 ராஜாக்களை குறித்து தியானித்து அந்த ராஜாக்களின் வல்லமைகள் பின்னணியும் என்ன என்பதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவைகளை எல்லாம் மேற்கொள்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. புரிந்தவர்கள் கரங்களை மேல உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த மாதங்கள் ஜெயத்தின் மாதங்கள், நன்மையின் மாதங்கள், விடுதலையின் மாதங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது மாதத்திலே ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொடுத்தார். எஸ்ராவின் நாட்களிலே, நெகேமியாவின் நாட்களிலே 7வது மாதத்தை கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தின் மாதமாய், ஒரு எழுப்புதலின் மாதமாய் கர்த்தர் முன் குறித்தார். ஆகாய் தீர்க்கதரிசி ஊழியம் செய்த நாட்களிலும் ஒரு 7வது மாதத்தை கர்த்தர் ஜனங்களை பலப்படுத்துகிற திடன் கொள்கிற மாதமாக கர்த்தர் பயன்படுத்தினார். வாசிப்போமா? ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது கவனிக்கணும். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதுமே 6வது மாதத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வேத புஸ்தகம் பதிவு செய்தது. அது கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது மாதத்தில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளை வேத புஸ்தகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களில் மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கும் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாயுடைய ஊழியத்தில் ஒரு 6வது மாதம் ஜெயத்தின் மாதம் இருக்கும் என்றால் இந்த 2026ஆம் ஆண்டு
ஆண்டிலும் இந்த 6வது மாதமும் 7வது மாதமும் நிச்சயம் ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றி அமைக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே 7வது மாதத்திலே 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் 7வது மாதம் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியோடு மூலம் மீண்டும் பேசுகிறார். 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீங்கள் 15 ஆண்டு இத்தனை நாட்களாய் ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஆலயம் கட்டதான் வந்தீங்க, நீங்க ஆலயம் கட்டவில்லை. எழும்புங்கள், மலைக்கு போங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவர் பேசினார். 6வது மாதம் 24ஆம் தேதி அது நடந்தது. அல்லேலூயா. அவர்களெல்லாம் கர்த்தருடைய வேலை செய்ய ஆலயத்திற்கு வந்தார்கள். 7ஆம் மாதம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் தீர்க்கதரிசிக்கு உண்டாகுது. வாசிங்கள், அவன் என்ன சொல்லுகிறானா? 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் 7வது மாதம் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மேய்ந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்பு இருந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கும்போது இந்த ஆலயம் இப்ப கட்ட ஆரம்பிக்கிறேன், கட்டிக்கிட்டு ஒரு பெரிய அனுபவமா தெரியல. முந்தி இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, முந்தி இருந்த சக்சஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லைஃபை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் நீ டல்லா போற மாதிரி இல்லை என்றால் அந்த மகிமைக்கு ஏற்ற மகிமை இல்லாத போல உனக்கு தோன்றலாம். ஆனாலும் செருபாபேலே திடன்கொள். திடன்கொள். ஒருவேளை நாங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நல்ல ஊழியம் பண்ணோம் பாஸ்டர், நல்லா ஜபம் பண்ணினேன். போன வருஷமெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், நல்ல மினிஸ்ட்ரி பண்ண முடிஞ்சது, நல்ல ஜபம் பண்ண முடிஞ்சது, நல்ல ஆத்மா ஆதாயம் செய்ய. ஆனால் இப்போ கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய பார்வைக்கு ஒருவேளை நீ சோர்ந்து போனதா தெரியலாம், ஒருவேளை உனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் சோர்ந்து கிடக்கிற மாதம் அல்ல, திடன் கொள்கிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது மாதம் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, செருபாபேலே, யோசுவாவே, ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். வாசிங்களேன். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள் என்று நிறைய நெகட்டிவ் பேசுறாங்க, நிறைய நெகட்டிவ் வார்த்தை. என்ன செருபாபேல், நீ ஆலயம் கட்டுற? சாலமோனுடைய ஆலயம் எப்படி தெரியுமா இருந்தது, அந்த மகிமை எப்படி தெரியுமா இருந்தது என்று சொல்லி சாலமோனின் ஆலயத்தை மேன்மை பாராட்டி செருபாபேலுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற, செருபாபேலே, அவங்க என்ன வேணா சொல்லட்டும், நீ அதை குறித்து யோசிக்காத, நீ திடன் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தி மாறி இந்த பிரதர் இல்லை, இந்த சிஸ்டர் முந்தி மாறி இல்லை, இந்த சர்ச் முந்தி மாறி இல்லை, பாஸ்டர் முந்தி மாறி இல்லை, உங்களை பார்த்து முந்தி மாறி இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்சல்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், நீ திடன் கொள். ஹல்லேலூயா. நீ என்ன செய்? திடன் கொள். ஆனாலும் செருபாபேலே நீ, கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் மேல இருந்து வாசிங்களேன், 2ஆம் வசனம் வாசிங்களேன். நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்களுக்கு எப்படி அப்படின்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ செருபாபேல் ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆண்டவருக்காக இடிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டும் எப்படி கட்டணுமேனு என்ன செய்கிறான்? அவன் ஆலயத்தை ரீபில்ட் பண்ண ட்ரை பண்றான். இப்போ சொல்றாங்க, இந்த கட்டப்பட்ட ஆலயம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? வாசிங்களேன். இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த புதிய முயற்சி எப்படி தோன்றுது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதற்கு இது உங்கள் பார்வையில்
ஒன்றுமில்ல. இப்போ செருபாபேல் என்ன பாரு, கவனிங்க. சாலமோன் ரொம்ப அழகான ஒரு ஆலயத்தை கட்டிட்டான். கல்தேயர்கள் வந்து அதையெல்லாம் இடிச்சிட்டாங்க. திரும்ப ஆண்டவர் செருபாபேல் அழைத்து கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுகிற முயற்சியை செய்கிறார். 15 ஆண்டுகள் ஆலயத்தை கட்டவே முடியல. கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை அனுப்பி அவளை தட்டி எழுப்பி மீண்டும் ஆலயத்தை கட்டுங்க. அப்போ அவர்கள் அந்த பலத்தினால என்ன செய்கிறாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு சின்ன குரூப் சொல்லுது, இதெல்லாம் என்னத்தை கட்டுறாங்க, இவங்க என்ன ஆலயத்தை கட்டுறாங்க. சாலமோனுடைய ஆலயத்தை பார்க்கும்போது இந்த செருபாபேல் கட்டுற இந்த ஆலயம் ஒரு பெரிய ஆலயமாவே இல்லைன்னு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியா இருப்பதில்லை. உன்னோடு கூட சொல்றார், உன்னை டிஸ்கரேஜ் பண்றாங்களா, கவலைப்படாத செருபாபேலே, நீ திடன் கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியுமா? நீ பாடும்போது அவங்கள மாதிரி பாட முடியுமா? நீ கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்ய தீர்மானிக்குமா, அவங்கள மாதிரி அவனை செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாதுன்னு உன்னை டிஸ்கரேஜ் பண்ற வல்லமையை பார்த்து நீ சொல்லு, செருபாபேலே திடன் கொள் என்று சொன்ன ஆண்டவர் என்னையும் இந்த 7வது மாதம் திடன் கொள் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவுக்காக இன்னும் அதிகமாய் ஓடுவேன், இன்னும் அதிகமாய் ஓடுவேன். வாசிங்களேன், எப்படியும் வாசிங்களேன். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இப்பொழுது உங்களுக்கு இது எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்ல. பாருங்களேன், மனுஷனுடைய பார்வைக்கே பதில் சொல்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, யூதா கோத்திரமே திடன் கொள், லேவி கோத்திரமே நீயும் திடன் கொள், ஆசாரியனாகிய யோசுவாவே நீயும் திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, மீதி இருக்கிற எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றார். உங்க ரீபில்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க திரும்பவும் எழுப்பி கட்டணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த 7வது மாதம் சோர்ந்து கிடக்கிற மாதம் இல்ல. மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு, மனிதனுடைய டிஸ்கரேஜ்மெண்ட்டை கேட்டு, மனிதனுடைய எண்ணங்களை பார்த்து நீ சோர்ந்து போக, நீ அற்பமா என்ன பண்றியா அதை பார்த்து சோர்ந்து கிடக்க வேண்டிய காலம் அல்ல. நீ எழுப்பி மீண்டும் ஆண்டவருடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய வேலையை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்கிறதுல திடன் கொண்டு மீண்டும் எழும்புகிற அற்புதமான மாதம், அற்புதமான மாதம். வாசிங்களேன். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அங்க உங்க பேரை போட்டுக்கணும். ஆனாலும் ஜாஷ்வாவே நீ திடன் கொள்னு கர்த்தர் சொல்றார். நீங்க போட்டுக்கணும். ஆனாலும் உங்க பேரை போடணும். ஆனாலும் அந்த இடத்துல உங்க பேரை போட்டு, ஆனாலும் XYZ, ஆமா திடன் கொள்னு கர்த்தர் சொல்றார். ஆனாலும் ஜெகோலியா சபையே திடன் கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றார். ஆனாலும் பெந்தைகோஸ்தே சபைகளே திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றார். ஆமா, உன்னை குறித்து என்ன நடந்தாலும் உன்னை எழுப்பினவர் கர்த்தர், உன்னை அழைத்தவர் கர்த்தர், இதுவரை உன்னை நடத்தினவர் கர்த்தர்னு சொன்னா அற்பமாய் உன்னை பார்த்து பேசுற நினைத்து கவலைப்படவே வேண்டாம். நீ வேலையை நடப்பித்து கொண்டே இரு. ஆமா, முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை மேன்மையா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், முந்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் அது மிக வேகமாய் இருக்கும், அது துரிதமாய் இருக்கும். உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாகவே உன்னுடைய ஆலயத்தை மேன்மையாய் கர்த்தர் கட்டி எழுப்புகிற கர்த்தர். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பா, நீங்க நிந்திக்கப்பட்ட இடத்தை பார்க்காதீங்க, அழைத்த கர்த்தரை பாருங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்களேன், எப்படியா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள், நீயும் திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். வேலையை என்ன செய்யலாம்? நடத்துங்க. ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க. அதை நடத்துங்க. ஸ்லோ பண்ணாதீங்க. ஜெபத்தை ஸ்லோ பண்ணாதீங்க. வேத வாசிப்பை ஸ்லோ பண்ணாதீங்க. ஆத்ம பாரத்தை ஸ்லோ பண்ணாதீங்க. கூட்டங்களை ஸ்லோ பண்ணாதீங்க. கன்வென்ஷன் கூட்டங்களை ஸ்லோ பண்ணாதீங்க. ஆமா, காலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. இரவு ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க திடன் கொள்ளுங்க. காரியத்தை நடப்பியுங்கள். நீங்க ரிசல்ட்டை பார்க்காதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமா, மகிமையானதை கர்த்தர் செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அழைத்தவர் செருபாபேலே, யோசுவாவே, உன்னை பாபிலோன்ல இருந்து கர்த்தருக்கு கொண்டு வந்து வைத்திருப்பது ஆமா சும்மா இருக்க அல்ல, நீ சோர்ந்து போக அல்ல, நீ காரியத்தை நடப்பீன்னு கர்த்தர் சொல்றார். வாசிங்களேன்.
தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். வேலையை நடத்துங்கள். செருபாபேலே, நீ உன்னுடைய ரோலை நீ சரியா பண்ணு. யோசுவாவே, நீ உன்னுடைய ரோலை சரியா பண்ணு. ஜனங்களே, நீங்க உங்க வேலையை சரியா பண்ணுங்க. அவங்க டியூட்டியை அவங்க சரியா பண்ணுங்க. காரியங்களை ஜெயமாய் முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்பா உங்க டியூட்டியை சரியா பண்ணுங்க, நீங்க சோர்ந்துராதீங்க. அம்மா உங்க டியூட்டியை சரியா பண்ணுங்க, சோர்ந்துராதீங்க. பிள்ளைங்க உங்க டியூட்டியை சரியா பண்ணுங்க. அவங்க டியூட்டியை அவங்க வேலையை நடத்திக்கிட்டே இருங்க. காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். வாசிங்களேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உன்னை விட்டு விலகி போகலாம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நாங்களே எப்படி, நான் கூட இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு அவர் ப்ராமிஸ் பண்றார். நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். வாசிங்களேன். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவே என்ன செய்வாரா? இந்த 7வது மாதம் கர்த்தர், நீ திடன் கொள், காரியத்தை நடத்து. ஆமா நீ என்ன செய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்காருங்கிற நம்பு. அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவியானவர் உன்னோடு நிலை கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமா, கோரேசின் ஆவியை தேவன் தட்டி எழுப்பினார். பின்பு செருபாபேலுடைய ஆவியையும் யோசுவாவின் ஆவியும் தட்டி எழுப்பினார். ஜனங்களுடைய ஆவியை தேவன் தட்டி எழுப்பினார். அவங்க திருப்பி எங்க வந்துட்டாங்க? தட்டி ஆவியில் எழுப்பப்பட்டவர்கள் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. வந்து ஆரம்பத்தில் எழுப்புதலாக செஞ்சாங்க. ஒரு 1-2 வருஷம் ஊழியம் அப்படி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சோர்வு வந்துட்டு பல விதமான இக்கட்டுகள், நிந்தைகள், அவமானங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, சோர்ந்துட்டாங்க. ஒரு 6வது மாதம் ஆண்டவர் பேசுறார், நீ எழும்பு, நீ ஏன் இப்படி இருக்கிற? உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? செருபாபேலும் யோசுவாவையும், நீங்க 1ஆம் அதிகாரம் அப்படிதான், செருபாபேலுடைய ஆவியையும் யோசுவாவின் ஆவியும் தேவன் தட்டி எழுப்பினார். இப்போ 2வது அதிகாரத்தில் ஆகிட்டு சொல்றாரு, நான் வந்து தட்டி எழுப்புகிற ஆவியானவராக அல்ல, நான் உங்களோடு கூட வாசமா இருக்கிற ஆவியானவரா நான் மாற விரும்புகிறேன். இடைக்கிடைக்கு வந்து உங்களை தட்டி எழுப்பி போகிற ஆவியானவராக அல்ல, உங்களோடு கூட தங்கி உங்களை வழிநடத்துகிற ஆவியானவராய் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். கோரேசின் ஆவியை தட்டி எழுப்பினார். அங்கு அந்த நாட்களிலே இருந்த செருபாபேலின் ஆவியை தட்டி எழுப்பினார். யோசுவாவின் ஆவியை தட்டி எழுப்பினார். ஜனங்களின் ஆவியை தட்டி, அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தவங்க சோர்ந்து கிடக்கும், திருப்பும் அவர்கள் ஆவியை தேவன் என்ன செஞ்சாரு? தட்டி எழுப்பினார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறவனாக அல்ல, உன்னோடு கூட வாசமா இருக்கிற ஆவியானவராய் நான் மாற விரும்புகிறேன். வாசிங்க, அப்படிதான் சொல்றேன். வாசிங்க, எப்படியா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நான் கூட இருக்கிறேன், ஆவியானவரும் உன் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில், உங்க வேலையில, உங்க பிரயாணங்களில் இந்த 7வது மாதம் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நிலை கொண்டு, வாசிங்களேன். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். என்ன பண்ணக்கூடாதா? பயப்படாதேயுங்கள். அப்ப என்ன பயம் வந்துருச்சுன்னா, சாலமோனுடைய ஆலயத்தை போல செருபாபேலுடைய ஆலயம் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன வந்துருச்சு அவங்களுக்கு? ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு. நம்ம செய்யறது அது மகிமை நம்ம இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் உடைச்சு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், தொடர்ந்து ஊழியம் பண்ணு, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, உனக்கு நான் மகிமையான காரியத்தை செய்வேன்னு ஆண்டவர் பேசுறார். வாசிங்களேன். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும். அப்ப 7வது மாதம் வீட்டுல போய் வாசிக்கணும். 7வது மாதம் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆண்டவர் அடுத்து சொல்கிறார், நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவரும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அதோடு கூட ஆவியானவரும் உங்களோடு கூட நிலை கொண்டிருப்பார். 7வது மாதம் திடன் கொள்ளுகிற மாதம், 7வது மாதம் கண்டினியூ பண்ண வேலையை நடப்பிக்கிற மாதம். இந்த 7வது மாதம் நிச்சயமாகவே ஆவியனுடைய அசைவாடுதலை உணர்கிற மாதம். திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு 7வது
ஏழாவது மாதத்தையும் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வாசிக்கலாம். எஸ்றாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். மன்னித்துக் கொள்ளுங்க, நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்றாவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே சொல்லுங்க, 7வது மாதம் முதல் தேதியில என்னைக்கு தான் அது? இன்னைக்கு தான் இந்த 7வது மாதம் முதல் தேதியில ஆசாரியனாகிய எஸ்றா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். அப்ப 7ஆம் மாதம் அவன் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. 7வது மாதம் 1ஆம் தேதியிலேயே நியாயப்பிரமாணம். அப்படின்னு நான் சொல்றேன், இந்த 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் கொடுத்த வேத புஸ்தகம் நீங்கள் கேட்டு அறிந்து நிதானிக்கத்தக்கதாய் உங்கள் வீட்டிலே அது பேசப்படுவதாக, அது வீட்டிலே அது வாசிக்கப்படுவதாக, அது உங்கள் வீட்டிலே கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பதாக. ஹல்லேலூயா. எஸ்றா வேத பிரமாணத்தை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்தானா. ஆமா, அது ஜனங்கள் கேட்க வாசிக்கிறானா. வாசிங்களேன் அடுத்த வசனம். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். என்ன செஞ்சாங்களாம்? அப்ப 7வது மாதம் அப்படி இப்படி வசனம் கேட்க கூடாது, கவனமா வசனம் கேட்கும்படி உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவாராக. என்ன நான் சொல்றது புரியல? நான் இதை சொல்றதே நீங்க கவனிக்கல. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்களேன். நீங்க போன மாசம் எப்படியோ, அதுக்கு முந்தின மாசம் எப்படியோ, ஆனா இந்த மாசத்திலிருந்து இன்னையிலிருந்து வசனத்தை கவனமா செவி கொடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நான் அப்படிதான் ஜெபம். ஆண்டவர் 7ஆம் மாசத்திலிருந்து எங்க சபைகளில், எங்கள் ஊழியங்களில் வசனத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிற, வசனத்தை கவனமாய் கவனிக்கிற, கீழ்ப்படுகிற இருதயத்தை என் ஜனங்களுக்கு தாங்க. வாசிங்களேன். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்றா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கம். இந்த 7வது மாசத்துக்காக ஏற்கனவே எஸ்றா ப்ரிப்பேர்டா இருக்கிறான் பாருங்களேன். அவன் ஏற்கனவே ஒரு மர பயணத்தை செஞ்சுக்கிறான். இதுக்கு நான் ஒரு நாள் வரும் பிரமாணத்தை வச்சு நான் வாசிக்கணும்னு சொல்லி he was very much prepared. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்களேன். அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் சமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசாவேலும் மல்கியாவும் அஷூமும் அஸ்பநாதாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்றா சகல ஜனங்களுக்குள்ளும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அவன் திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவ்வளோ மரியாதை. நியாயப்பிரமாண புஸ்தகத்து மேல அவ்வளோ ரெஸ்பெக்ட். அவன் புஸ்தகத்தை திறந்த உடனே ஜனங்களும் எழுந்துட்டாங்க. அப்படின்னா இதுவரை வசனத்துக்கு கிடைத்திராத கனத்தையும் மகிமையையும் கொடுக்கிற அற்புதமான ஒரு இருதயத்தை இந்த மாதங்களில் கர்த்தர் நமக்குள் சிருஷ்டிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை அப்படி நேசிக்கிற, கனம் பண்ணுகிற, வேதத்தை அவ்வளவாய் மேன்மையாய் நினைக்கிற அற்புதமான இருதயத்தை கர்த்தர் நமக்குள் சிருஷ்டிப்பாராக. இன்னைக்கு வேதத்தை யாருமே நேசிக்கிறதில்ல, வேதத்தை யாருமே விரும்புறதில்லை. பாட்டு கேட்கிறவள, பாடல்கள் கேட்கிறவள வேதத்தை என்ன செய்வதில்லை அதிகமாய். இந்த நாட்கள் நம்முடைய திருச்சபை இந்த சப்தம் கேட்கிற எல்லாரும் இன்று முதற்கொண்டு வேதத்தை அதிகமாய் நேசிக்கிற, வேதத்திற்கு மேன்மை கொடுக்கிற, வேதத்திற்கு மகிமை கொடுக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதமே வெளிச்சம், வேதமே சத்தியம். சரி வாசிங்களேன். எப்படியா? எஸ்றா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எப்படியா ரெஸ்பாண்ட் பண்றாங்க? பைபிளை திறக்கும் போதே எழுந்திச்சிடுறாங்களா? பைபிள் திறக்கும் போதே எழுந்து நின்றார்களா? நான் சொல்றேன், இந்த வேதத்தை திறக்கும் போதே உனக்குள் இருக்கிற அந்த உண்மையான தேவ கிருபை உள்ள அந்த இருதயம் எழும்புவதாக. பைபிளை திறக்கும் போது உனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாவதாக.
போற அப்படியே வாசிக்கல. பைபிளை திறந்தோன்னு எனக்குள்ள ஒரு அபிஷேகம் எழும்புகிறது, எனக்குள் தேவ மகிமை எழும்புகிறதுங்கிற ஒரு எழுப்புதலை உணர்கிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. எழும்புனாங்களா? வாசிங்களேன். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். எப்போ ஸ்தோத்தரிக்கிறான் பாருங்களேன். வேத புஸ்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த உடனே எஸ்ரா துதிக்க ஆரம்பிக்கிறான். எஸ்ராக்கு என்ன வருதுங்க? ஸ்தோத்திரம் வருது, ஆராதனை வருது. என்ன ஆராதனா? வேத புஸ்தகத்தை இன்னும் என்ன செய்யல, திறந்து வாசிக்கல, எடுத்துட்டு வந்து வச்சு திறந்த உடனே ஜனங்கள் எழுப்பிட்டாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு தேவனை துதிக்கிற அனுபவம் வந்துருச்சு. இந்த எஸ்ரா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எஸ்ரா என்ன அர்த்தம்? எஸ்ரா என்றால் என்ன அர்த்தம்? எஸ்ரா என்றால் என்ன அர்த்தம்? உதவி. எஸ்ரா என்றால் அசிஸ்ட் பண்ற, உதவி செய்பவர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய். அப்பனா நான் இப்படி வியாக்கியானிக்கிறேன், எஸ்ராவை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையை நான் பேச விரும்புகிறேன். கவனிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில எஸ்ராங்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு வருகிறார். அவருக்கென்று பிரத்யேக ஒரு மேடை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட். எஸ்ரா எப்படி அவனுக்கென்று உண்டாக்கப்பட்ட ஒரு பிரசங்க மேடை இருந்தது போல உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு விசேஷ இடம் இருக்க வேண்டும். அவர் வசனத்தை திறக்கும் போது, வசனம் உங்களுக்குள் அவர் பிரசங்கிக்க இல்ல வசனத்தை உங்களுக்குள் போதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் எழுப்பி நிற்கிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்களேம்மா. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் பாருங்களேன், நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது எஸ்ரா என்ன பண்றானா? ஜனங்கள் கவனிங்க ப்ளீஸ். ஜனங்கள் எல்லாரும் வேத புஸ்தகம் திறந்த உடனே எழும்பி நின்ற போது எஸ்ரா என்ன செஞ்சானா? தூக்கிட்டான். அப்படின்னா நீங்க வேத புஸ்தகத்துக்கு கொடுக்கிற மதிப்பை பார்த்து, அந்த மகிமையை பார்த்து உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிழ வேண்டும், அவர் மகிழ வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நமக்குள் இருக்கிற அந்த பணிவிடை செய்கிற அந்த ஆவியானவரை மகிழ்விக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நான் சொல்றது புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. அப்போ பைபிளை நம்ம இன்சல்ட் பண்றோம், வேதத்தை நேசிக்கணும். யார் துக்கப்படுறா? யார் துக்கப்படுறா? இப்போ எஸ்ரா வேத பிரமாண புஸ்தகத்தை கொண்டு அந்த பீடத்தில் வச்சு அப்படி பைபிளை திறக்கும் எல்லாரும் காதை குறைஞ்சிட்டு அப்படி இருந்தாங்கன்னா எஸ்ரா என்ன செய்திருப்பாரு? எஸ்ரா என்ன செய்திருப்பாருமா? மனவேதனைப்பட்டு, என்ன இப்படி இருக்கிறாங்க, மனவேதனைப்பட்டிருப்பார். அப்போ வேத புஸ்தகத்தை நாம் அவமதித்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மனவேதனை அடைகிறார். நாம் வேத புஸ்தகத்தை கனம் பண்ணினால் பரிசுத்த ஆவியானவர் மகிழ்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மகிழ். வாசிங்களேம்மா. எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி, ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து. பாருங்க, பைபிளை கொண்டு வந்த உடனே எஃபெக்ட் ஆரம்பிச்சது. பைபிளை திறந்த உடனே ரிசல்ட் வருது. எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். நான் சொல்றேமா, ஏன் உங்களை ஆராதிக்க முடியல, ஏன் உங்களை துதிக்க யதார்த்தமா ஏன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த முடியலனா, இன்னும் வேத புஸ்தகத்துக்கு நீங்க மேன்மை கொடுக்கல. சரி, நேரம் இல்ல, போய்டுவோம். வாசிங்களேன். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெஷுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மசாயா, கெலிதா, அசரியா, யோசபா, ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்களா? விளங்கப்படுற, புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு எஜுகேட் பண்றாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு புரியும்படி அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வாசிங்களேன். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். தங்கள் நிலையிலே நின்றார்கள். வாசிங்களேன். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அப்போ இந்த மாசம் 7வது மாசம் 1ஆம் தேதியில எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசித்தது போல நீங்களும் வேத புஸ்தகத்தை வாசித்து அதை வாசித்ததை விளங்க பண்ணுகிற அற்புதமான மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
பியூட்டிஃபுல்லான மாதம். பைபிள் ரீடிங்க துவங்குகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் பைபிள் வாசிக்க விட்டுட்டீங்களோ தெரியல. இந்த மாதத்தில் திரும்பவும் வேதத்தை வாசிக்க, அதை கனம் பண்ண, அதை நேசிக்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதற்கு எழும்பி நிற்க, மகிமைப்படுத்துகிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. வாசிங்கள் எப்படியா? அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதார்களாம். வசனத்திற்கு முன்பாக அழுதாங்க, இருதயம் உடைந்து அழுதாங்களாம். வேத புஸ்தகம் திறக்கும் போது எழும்பி நிற்கிறார்கள். வேத புஸ்தகம் வாசிக்கும் போது, அதை விளங்கும் போது, விளக்கி கொடுக்கும் போது ஜனங்கள் அழுகிறார்கள். ஐயா, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை சபைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது? வேத புஸ்தகத்தை வெளிப்படுத்தி பேசும்போதே உடைந்து அழுதார்களாம். வாசிங்களேன். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். ஆறுதல் படுத்துறாங்க. அடுத்த வசனம் வாசிங்களேன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். அப்ப 7வது மாதம் என்னம்மா? விசாரப்படுகிற மாதம் அல்ல, வேத புஸ்தகத்துக்கு முன்பாக எழும்புகிற மாதம், வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அழுகிற மாதம். ஆமா, நாம் மிகவும் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறபடியால் ஆவிக்குரிய சந்தோஷத்தில் வாழ்கிற மாதம். ஆமா ஆமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு பங்குகளை கொடுக்கிற, உதவி செய்கிற மாதம். இந்த மாதம் ஒரு எழுப்புதலின் மாதம். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இருந்த மந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். சொல்ல கடைசி எப்படியா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே. இது எந்த மாசம் நடந்துச்சு? 7வது மாசம். அப்போ இந்த மாசம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதையே பலனாய் கொள்ளுகிற ஒரு மாசம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நமக்குள் மகிழ்ந்து இருப்பேன், அது எனக்கு பலன். அடுத்த வசனம் வாசிங்க, போற நேரம் இல்ல. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், எப்படி அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத்தாரும், பாருங்களேன், அப்படி போயிட்டு அப்படியே ஜாலியா போல மறுநாளே என்ன செய்யறாங்களா? 7ஆம் மாசம் 2ஆம் தேதியே என்ன செஞ்சாங்களா? மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. நேற்றுக்கு கேட்டோம், அதுல அழுதோம். ஆமா, அதற்கு முன்பாக எழும்பி நின்றோம். இப்போ நம்ம அதற்கு அழுதோம். ஆனா ஆமா, ஊழியர்கள் சொன்னாங்க நம்ம சந்தோஷப்படணும்னு, சந்தோஷப்பட்டுட்டோம். அப்படியே போவோம் நினைக்கல. அதற்கு முன்பாக இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார்களாம். நான் சொல்றது புரிஞ்சவங்க மாத்திரம் கரலை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் வந்தாங்களாம். வாசிங்க எப்படியா? மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். எஸ்ரா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுப்பி, அப்பா குட் மார்னிங், டமால் டமால் கதவை தட்டுறாங்க. யாரும் தட்டினா பார்த்தா கூட்டமே வந்து நிக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துட்டாங்களாம். என்ன ஐயா வந்திருக்கிறீங்கன்னா, அதுங்க நேற்றுக்கு என்ன சொன்னீங்க? ஆமாம், அது பார்க்கும்போதே எங்களுக்கு எந்திரிச்சு நிற்கணும்னு தோணுச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அழுகழுகையாக வந்துச்சு. நீங்களும் போய் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி எங்களை செஞ்சிட்டீங்க, அனுப்பிட்டீங்க. நைட்டெல்லாம் நிம்மதியே இல்லை. அந்த பிரமாணத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த வேதத்தை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. வாசிங்களேன். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று இன்னும் ஆழங்களுக்குள் கர்த்தர் வழி நடத்துறார். இந்த 7வது மாசம் ஆமா, வேத புஸ்தகத்திற்கு கனம் கொடுக்கிற மாசம்.
ஏழாவது மாதம் வசனங்களை கவனிக்கிற மாதம். ஏழாவது மாதம் அதற்கு முன்பாக கண்ணீரோடு காத்திருக்கிற மாதம். வசனங்கள் நிமித்தம் ஏழாவது மாதம் சந்தோஷப்படுகிற மாதம், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிற மாதம். முடிந்து விடவில்லை, அதோடு கூட திரும்பி போவதில்லை. இன்னும் அதிகமாய் தனித்திருந்து எஸ்ராவோட கூட இன்னும் ஆழங்களை கற்றுக்கொள்கிற மாதம். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அப்படி ஆழங்களை கற்றுக்கொள்ள வரும்போது தான் தங்களுடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 7வது மாதத்தில் அவ்வளவு காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நான் வியாக்கியானிக்க விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் 7வது மாதத்தில் நீ திடன்கொள்னு கர்த்தர் பேசி பலப்படுத்தினார். நெகேமியாவின் புஸ்தகத்திலும் 7வது மாதத்தில் ஜனங்களை வேத புஸ்தகத்தில் வழி நடத்தினார். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். இந்த 7வது மாதம் ஒரு ரிவைவலின் மாதம், ஸ்பிரிச்சுவல் ரிவைவலை கர்த்தர் எனக்கு தருவாராக. போதுங்க, இந்த வாட்ஸ்அப்பு, ரீலு, ஃபேஸ்புக்குன்னு பார்த்து தடவிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். அதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு சத்திய வேதத்தை நேசிக்கிற, அதற்கு கனம் பண்ணுகிற, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அதற்கு முன்பாக அழுது நிற்கிற நீங்கள் வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வேதத்தை சரியாக வாசித்தீங்கன்னா உங்கள் இருதயம் உடையும். இருதயம் உடைந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகும் போது நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்கு பணிவிடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் சத்திய வசனத்தை போதிக்கிறார். அவர் கூட அதிகாலையில் ஓடி வந்து, ஆண்டவர் எனக்கு போதாது, இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க. அவர் இன்னும் ஆழங்களை கற்றுக் கொடுப்பார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிகளை கற்றுக் கொடுப்பார். 7வது மாதம் திடன் கொண்டு ஆவியானவர் நிலை கொண்டிருப்பதை உணர்ந்து மீண்டும் ஊழியங்களை, வேலையை துவங்கி செய்து நடப்பித்து கொண்டே இருக்கு. இன்னும் அதை கண்டினியூ பண்ற ஒரு அற்புதமான மாதம். முடிந்து விடவில்லை. வேத புஸ்தகத்தின் ஆழங்களுக்குள் கடந்து செல்கிற மாதம். கர்த்தர் இந்த மாதத்தை அப்படி ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். முழங்கால் படிடுவோமா, அர்ப்பணிப்போமா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதம் 10ஓடு 1ஆய் 11ஆய் போய்விடக்கூடாது. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கட்டும். 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேயே நெகேமியாவின் நாட்களில் பெரிய மாற்றம். செருபாபேல் ஆலயத்தை கட்டுகிற ஒரு பெரிய மாற்றம் 7வது மாதம். நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்து 7வது மாதம் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குள்ள கர்த்தர் வழி நடத்துறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 7வது மாதம் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கர்த்தர் எனக்கு தரட்டும்னு சொல்றவங்க கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, இந்த 7வது மாதம் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? ஆவிக்குரிய மாற்றம், ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி துவங்குகிற மாதம். அப்படியே கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட அர்ப்பணிப்போமா? இந்த வசனங்களுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அப்படி இருக்கிற இடங்களில் அப்படியே எழும்பி நின்று, ஆல்மோஸ்ட் எல்லாருமே எழுப்பிட்டீங்க. நான் ஒரு காரியத்தை உறுதி செய்து கொள்கிறேன். இன்று முதற்கொண்டு உங்கள் வீட்டில் வேத புஸ்தகம் வாசிக்கப்படும். இன்று முதற்கொண்டு உங்கள் வீட்டில் வேத புஸ்தகம் வியாக்கியானிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வியாக்கியானித்து கொடுப்பார். இன்னும் ஆழங்களுக்குள் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நல்ல கரங்களை மேலே உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தம்பிங்க கண்ணை மூடி கரங்களை கொஞ்சம் மேலே உயர்த்தி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ, ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் 7வது மாதத்தில் ஒரு அற்புதம். நெகேமியாவின் நாட்களிலும் எஸ்ராவின் மூலம் ஒரு பெரிய அற்புதம். இந்த 7வது மாதம் அற்புதத்தின் மாதமாக எனக்கு இருக்கட்டும் சொல்றவங்க நல்ல கண்ணை மூடி கரங்களை மேலே உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சேர்ந்து பாடுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே,
உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை மேல இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி நல்ல கரங்களை மேல உயர்த்து. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணு. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே நல்ல கரங்களை கொஞ்சம் மேல உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 7வது மாதம் ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் கர்த்தர் செய்த மாபெரும் ரிவைவல், ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலின் நாட்களை அந்த 7வது மாதம் அவள் கண்டது போல என் சபை மக்களும் இந்த சப்தம் கேட்க தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஒரு ஸ்பிரிச்சுவல் growth அனுபவிக்க உதவி செய்வீராக. அடுத்த கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிகளை அனுபவித்து தேவனுடைய சமூகத்திலே முன்னேற உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.